ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழக தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மம்தா பானர்ஜி அம்மா அவர்களுக்கும் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். மு.க.ஸ்டாலின் ஐயா எச்சரிக்கை என்ற பதிவை பார்த்த உடனே என் மேல கோவப்படாதீங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எச்சரிக்கைக்கு ரெண்டு வழி இருக்கு. ரோட்ல ஒருத்தர் நடந்து போறாங்க, பெரிய பள்ளம் இருக்குன்னா எச்சரிக்கையும் போட்டிருப்பாங்க. என்னையவே எச்சரிக்கை பண்றியானா அவன் மேல கோவப்படுறது முட்டாள்தனம். பள்ளம் இருக்கு, போனீங்கன்னா விழுந்துருவப்பா, கை கால் உடையும், உயிருக்கு ஆபத்துன்றத எச்சரிக்கைன்னு சொல்றாங்க. அதே எச்சரிக்கையா இதை எடுத்துக்கோங்க. மம்தா பானர்ஜி இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்தியாவுல எந்த அரசியல்வாதிக்கும் வெக்கம், மானம், சூடு, சொரணை, வீரம், தன்மானம், கோபம் எதுவுமே இல்ல. மம்தா பானர்ஜிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அவங்க கைகள் சுத்தமா இருக்கு, அதான் போராடுறாங்க. எஸ்ஐஆர் மூலம் ஏகப்பட்ட வாக்குகளை அவசரமா 6 மாசம் 1 வருஷம் செய்ய வேண்டியத ஒரே மாசத்துல பண்ணி முடிக்கணும்னு அவசரமா எல்லாத்தையும் தூக்கி அந்த எஸ்ஐஆர்ல தூக்கப்பட்ட 1 கோடி வாக்குகள் ஒரு மாநிலத்துல, தமிழ்நாட்டுல 1 கோடி, மேற்கு வங்கத்துல 90 லட்சம் பேரை நீக்கிட்டு இவங்க வடநாட்டவர்கள் RSS இயக்கம் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்களை இறக்கி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சுட்டாங்க. ஆந்திரா, கேரளா பினராயி விஜயன், தமிழ்நாடு மு.க.ஸ்டாலின், மேற்கு வங்கத்தில் அஸ்ஸாம்லயும் அதேதான் நடந்திருக்கு. ஆனா பாண்டிச்சேரியில மட்டும் யாரும் எந்த புரட்சியும் செய்யல. ஏன்னா ரங்கசாமி ரொம்ப நல்லவர், யோக்கியமான ஆளு. அதனால அங்கே அவர் ஜெயிச்சிட்டாரா. மற்ற இடத்துல எல்லாம் பெரிய விஜய் அலை வந்துருச்சா, அது பாண்டிச்சேரியில வரல. மம்தா பானர்ஜி தோத்துட்டாங்களாம். பாரதிய ஜனதா 210 இடங்களை ஜெயிச்சிருச்சா. எல்லாம் ஃப்ராடு பண்ணி எஸ்டிஆர் மூலம் நல்ல ஓட்டு போடக்கூடிய மக்கள் பேர்லாம் நீக்கிட்டு அதுக்கு பதிலா இவங்க ஆளுங்களை கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருச்சு. இவிஎம்லையும் மோசடி பண்ணிட்டு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, விவிபேட், அதாவது நீங்க இவிஎம் மிஷின்ல பட்டனை அமுக்குறீங்க இல்லையா, அமுக்கின உடனே உங்களுக்கு பீப் சவுண்ட் வருது. எந்த சின்னத்துக்கு நேரம் பட்டன் அமுக்குறீங்க பீப் சவுண்ட் வருது. அதுக்கப்புறம் இவிஎம்ல பாத்தீங்கன்னா அந்த சீட்ல அந்த சின்னத்தை போட்டு அந்த சீட்டு உங்ககிட்ட கண் காட்டிட்டு டக்குன்னு உள்ள போயிடும். இதுல ஒரு பெரிய ஃப்ராடு இருக்கு. அந்த விவிபேட்ல அந்த சீட்டு விழுந்துச்சு இல்லையா, அது எண்ண மாட்டாங்களாம். அந்த இவிஎம் மிஷின்ல இருக்கிறது மட்டும்தான் எண்ணி சொல்லுவாங்களா, அது என்னவும் கூடாதான். இப்படியா பண்றாங்கன்னா அவன் திருட்டு பையன். ஒரு பஸ்ல போறீங்க, ஒரு பொண்ணோட செயின் காண திருடு போச்சு. பஸ்ல திருடு போச்சுன்னா திருடு போச்சுதாயா, போயிட்டு வெளியே போய் தேடுங்க. ஏன்னா பஸ்ல உள்ளவங்களை செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. காணாம போறது பஸ் உள்ளது பொண்ணோட செயின். அப்ப பஸ்ல இருக்கிறவங்க செக் பண்ணனா பெண்ணின் கழுத்தில் உள்ள செயின் தான் ஓட்டு, மக்களின் ஓட்டு. அது திருடு போச்சு, செயின் திருடு போச்சு. அத திருநவன் பஸ்ல இருக்கிற, அதாவது தேர்தல் ஆணையம் ஓட்டு மிஷின் வச்சிருக்கிறவன், ஓட்டு போடக்கூடிய ஏற்பாடு பண்ற மத்திய அரசு, இவங்க தான் திருடுங்க. அந்த ஓட்டு சீட்டு எண்ணக்கூடாது என்பது பஸ்ல செயின் திருடு போனா பஸ்ல உள்ள யாரையும் செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. வெளியில போய் செக் பண்ண முடியாதுன்றான். செயின் திருடு போச்சுன்னா திருடு போச்சுதான், நேரம் மூடிக்கிட்டு போன்றான். அதே மாதிரி ஓட்டு போட்டா போட்டதுதான், நாங்க சொன்னதான் நீங்க ஏத்துக்கணும். ஓட்டு சீட்ல என்ன முடியாதுன்றது இது என்ன ஜனநாயகம்? மு.க.ஸ்டாலின் ஐயா எச்சரிக்கைன்னு எதுக்கு சொன்னா, இங்க உடனே மம்தா பானர்ஜி கூட சேர்ந்துக்குங்க. ஓட்டு சீட்டு எண்ணப்பட வேண்டும். இவிஎம் மிஷின்ல எலக்ட்ரானிக்ல பட்டன் அழுத்த உடனே பீப் சவுண்ட் வருது. அது சீட்டா போய் ஓட்டு சீட்டு பெட்டியில விவிபேட்ல விழுகுது இல்லையா, அதுவும் இதுவும் சரியா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, என்ன முடியாது சொல்ல முடியாது ஜனநாயக நாட்டுல. சந்தேகம்னா பைய திறந்து காட்டணும், என்னை செக் பண்ணிக்கணும். பஸ்ல ஒரு பொண்ணோட செயின் காணாம போச்சு, பஸ் செக் பண்றது போலீஸ் எல்லாம் பைய காட்டுறாங்க இல்லையா, அதே தேர்தல் ஆணையம் நாங்க மோசடி பண்ணல அப்படின்னு உண்மையா இருந்தா விவிபேட் சீட்டு என்னங்க, அதுவும் ஓட்டு மிஷின்ல 13 வாக்குகளும் சரியா இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி பார்க்கணும். பினராயி விஜயன் ஒரு பொட்ட கோழை, மு.க. ஒரு பொட்ட கோழை, எழுத்து பேச பயப்ப. அப்ப நீங்க ஃப்ராடு பண்ணி இருக்கீங்க, எங்க செக் பண்ணுவாங்களோ, சொத்த ஃபுல் எடுத்துவாங்க, நீங்க பயப்படுறீங்க. மம்தா பானர்ஜி கைகள் சுத்தமா இருக்கு. எழுத்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க. பினராயி விஜயன், நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போங்க, கேரளா அழிய போங்க.
இவிஎம் மிஷின்ல உள்ள பதிவான வாக்குகளுக்கும் விவிபேட்ல சீட்டு விழுந்துச்சு இல்லையா, ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், சரியா இருக்கணும். அது எல்லா இது என்ன சொல்லுங்க, என்ன முடியாத தூக்கி போட்டு மிதிங்க, பெரிய போராட்டத்தை நடத்துங்க, அப்பதான் நியாயம் கிடைக்கும். நீங்க இப்படியே இருந்தீங்க 2029 ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறாங்க. எல்லாத்தையும் மொத்தமா வச்சு அடிச்சுட்டு இந்தியாவை முழுவதும் பாரதிய ஜனதாவே ஆட்சியில் வரப்போகிறது. பெட்ரோல் 200 ரூபாய்க்கு ஏற்றுவாங்க. நீங்க வாயை பொத்திக்குத்தான் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாகணும். என்ன அக்கிரம அநியாயம் நடக்கும், அதை கேட்க கூடாதுன்னா முக்கியமான தலைவர் உங்களை இவிஎம் வச்சு எஸ்ஐ வச்சு தூக்கிட்டாங்க. அதனால இனிமே அவங்கதான் ஆட்சி நடத்துறாங்க. அதனால அவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அவங்களுக்கு சாதகமா தான் வாக்களிப்பார்கள். பாராளுமன்றத்துல சட்டம் ஈஸியா நிறைவேறிடும். அதுக்கப்புறம் இந்திய அடிமையாகும். கார்பரேட்டுகள் ஆட்டம் போடுவாங்க. விலைவாசி பயங்கரமா ராக்கெட் வேகத்தில் ஏறும். எதிர்த்து உங்களால் கேள்வி கேட்க முடியாது. அதனால தலைவர்களே மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன் எல்லாரும் இப்பவே எல்லாம் மொத்தமா மம்தா பானர்ஜி கூட ஒன்று சேருங்க. இதை விட்டீங்கன்னா வேற வழியே இல்ல, ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர போறாங்க. சட்டத்தை வந்துச்சுன்னா ஒரே சமயத்துல இந்தியாவில் உள்ள அனைத்து மாதிரி தேர்தல் நடக்கும். எல்லாத்துலயும் பாரதிய ஜனதா இவிஎம் வச்சு எஸ்ஐ வச்சு மோசடி பண்ணி ஜெயிக்கும். இந்தியாவும் கையில போயிடும். அப்படி இருக்கிற எல்லா தலைவர்களும் செத்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான். எல்லா ரூட்லயும் ரைடு பண்ணி எல்லா சொத்துக்களையும் அவங்க புடுங்க போறாங்க. எப்பயும் விதிச்சுக்குங்க, உடனே போராடுங்க, சுப்ரீம் கோர்ட் போங்க, நீதிபதியா தகடா பண்ணா அடிச்சு நோக்குங்க. உங்க தொண்டர்களை விட்டு நாடு முழுவதும் போராட்டம் நடத்துங்க, கலவரத்தை ஏற்படுத்துங்க. இந்தியாவில் புரட்சி வெடிக்க வேண்டும், அநியாயம் ஒழிய வேண்டும், மக்களாட்சி மலர வேண்டும். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.